எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிப்பியில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் ஃபேமஸான ஒரு பலகாரம், வாய்ப்பன்னு சொல்கிற ஒரு பலகாரம் தான். இந்த பலகாரத்தை பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பலகாரத்தை நான் வந்து வித்தியாசமாக செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த பலகாரத்தில் நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்குறேன், அதனால் இன்னும் நல்லா சாஃப்டாக வருது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு நான் நெல்லிக்கடலையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கனால சுவையும் அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். திருவின தேங்காய் வந்து குறைஞ்ச தீயில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகுனா போதும். திருவின தேங்காய் கிடைக்கலாட்டி இங்கே வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கொள்ள போகிறேன். நிலக்கடலையை நல்லா தோல் உரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கொள்ளணும். நிலக்கடலை சேர்க்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கடித்து சாப்பிடக்கூட நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அடுத்து நான் பிளெண்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அரை டம்ளரை விட கொஞ்சம் கூட சீனி சேர்க்குறேன். இங்கே நான் சிகப்பு சீனி தான் சேர்த்துருக்கேன். இங்கே வெள்ளை சீனியும் சேர்த்துக்கொள்ளலாம். 1 டம்ளர் மாவுக்கு அரை டம்ளரை விட கொஞ்சம் கூட சீனி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு தேக்கரண்டி தான் கூட எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், இது கூட நான் சேர்க்க போகிறேன். வாழைப்பழம் சேர்க்காமல் செய்யலாம், ஆனால் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் வரும். இப்போ கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன். ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது கூட ஒரு தேக்கரண்டி பால் மாவும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து பிளெண்டர் பண்ண போகிறேன். இந்த தண்ணிக்கு பதிலாக பசும்பால் 1/4 கப் சேர்த்துக்கிறலாம், இல்லாட்டி தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1.5 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார். இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நாங்கள் பிளெண்டர் பண்ண கலவையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி பிளெண்டரில் அடித்து செய்கிற நேரம் சீனியும் கரையும், வேலையும் இலகுவாக முடிச்சுக்கொள்ளலாம். அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலவை வந்து அளவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் பிளெண்டர் பண்ணுறதுக்கு 1/4 கப் தண்ணி அளவாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி இல்லாட்டி பாலை அளவாக 1/4 கப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அளவாக செஞ்சு கொள்ளலாம். அது அதிகம் தண்ணி சேராமல் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் கையில் எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக நல்லா வந்திருக்குது.
இப்போ இந்த பதத்துலேயும் வாய்ப்பனை இந்த மாதிரி கையில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிளெண்டர் பண்ணது இருக்குது கலவை, நான் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ சேர்த்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பதம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். உங்களுக்கு நான் காட்டுறது எப்படி ஆக்குறதுன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கஷ்டமானவங்க கொஞ்சம் உருட்டி போடுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை எப்படி கையில் எடுத்து போடுறது கொஞ்சம் சிலவங்களுக்கு கையில் ஒட்டுப்பட்டு கொண்டிருக்கும். ஆயிலில் போடுற நேரம் கையிலே நிற்கும். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கையில் வந்து தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கிட்டு பிறகு இதில் இருந்த ஒரு பகுதி எடுத்து சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கிறலாம். பாருங்கள், நான் வந்து கையில் வந்து தண்ணி தொட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டுப்படாமல் ஆயிலில் போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கிறலாம். அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் கையில் நனைச்சிருக்கிறேன். தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விரலில் ஒட்டாமல் எண்ணெயில் போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயிலில் போடுறதுக்கு. இப்போ நான் வந்து ஆயிலை சூடாக்க போட்டுட்டேன். எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது. இப்போ நான் கையை நனைச்சிட்டு இந்த விரல்களால் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடுறேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது போடுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை இதில் போடுங்க. இப்போ நான் ஓரளவு ஆயில் தான் போட்டு பொரிக்கிறேன். அடுத்த பக்கமும் திருப்பி விடணும். நெருப்பை வந்து குறைச்சி வச்சு பொரிச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி கருகிரும். ஒரு ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும், கோல்டன் ப்ரௌனுக்கு. இந்த இலகுவான சுவையான பலகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.